நல்லதை சொன்னால் நச்சுன்னு கேட்ச் பண்ணிக்கணுங்க. அதான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸ் அப்படின்னா இப்போ நமக்கு யூஎஸ் ஸ்டாக் பார்த்து ரொம்ப ரெசிஸ்டன்ஸில் போயிட்டுருக்கு. நமக்கு என்ன பெட்டராக அமையுது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு மொத்தநாள் லாஸ்ட்டாக கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேட்டில் கிடச்சிட்ருக்குங்க. அது பார்த்திங்கன்னா போகிற 1 வீக்லேருந்து எடுத்திங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 டேவாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டவுன் பேனில் நடந்துகிட்ருக்குங்க. நம்ம போர்ட்ஃபோலியோ நல்லா ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. உங்களுக்கு அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 20% ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. அதற்காக நான் சொல்லலை. ஏன் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட நம்ம போர்ட்ஃபோலியோ 3% வந்து மட்டில் இறங்கியிருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கான நமக்கு ஒரு அறிவுரை கிடைக்கும். ஏன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் 1 மந்த் தான் சரி உங்களுக்கு நல்ல ஃபீக்கில் இருந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 129 இருந்துச்சு. ஒரு 1 மந்த் முன்னாடி பார்த்திங்கன்னா 162 இருந்துச்சு உங்களுக்கு. இப்போ அதே சேம் பொசிஷனாக வந்திருக்கு உங்களுக்கு. இப்போது இதோட ரிஃப்ளெக்ஷன் என்ன பார்த்திங்க அப்படின்னா, யூஎஸ் ஸ்டாக்கில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு, அந்த ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து இவங்க பண்ணுவாங்க. அதோட தான் மெயின் வேலை வந்து மூத்தோடது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 102 ஸ்டாக்குங்க நல்ல ஸ்டாக்காக எடுத்து பண்ணுறாங்க இவங்க. யூஎஸ் ஸ்டாக்கில் எல்லா ஐட்டமுமே அதுமாதிரி போன இயர் கம்பேர் பண்ண பார்த்திங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 22% டோட்டலாக கொடுத்துருக்காங்க. போன இயர் மட்டும் பார்த்திங்கன்னா 25% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 15% ரிட்டர்ன் கிடச்சி நமக்கு. கேட்டகரி ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 7 ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஐஎஸ்டி பி ரேஷியோ இருந்தால் கூட பரவாயில்லைங்க. 0.5 இருக்குது. இவங்களை தவிர பார்த்திங்கன்னா வேறு யாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நேஷனல் பண்ணுறதில்லை. முதல் பண்ண மட்டும் தான் பண்ணிட்டுருக்காங்க. மற்ற எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஆப்ஷன் கிடச்சது கூட நீங்கள் வந்து எஸ்ஐபி கூட பண்ணலாம். நம்ம எஸ்ஐ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நல்ல அட்வைசர் கேட்டு நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ வெரி மச்.